கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறை வார்த்தை எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். Hebrews 2:18. Because he himself suffered when he was tempted, he is able to help those who are being tempted என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார், மனிதர்களாலே சோதிக்கப்பட்டார். பல நிலைகளிலே அவரை கேள்விகள் கேட்டனர், அவரை சோதனைக்குட்படுத்தினர். அது மட்டுமல்லாமல் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு பாடுபட்டார், சிலுவையிலே பாடுகளை சகித்தார். எனவே அவரை சார்ந்து, அவரை நம்பி, அவர் வழியிலே வருகின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாடுகளை ஏற்றுக்கொண்டதினாலே சோதிக்கப்பட்டதனுடைய நோக்கம் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே என்கிறதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற சோதனைகளும் பாடுகளும் இயேசு கிறிஸ்து அவர் தாமே அனுபவித்த ஒன்றாக இருக்கிறதுனாலே நம்முடைய எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பாடுகளின் மத்தியிலே அவர் நமக்கு உதவி செய்வார் என்கிறதை நாம் நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.